இந்தியாவில் திடீரென உருவான காக்ரோச் ஜனதா கட்சி. கொத்து கொத்தாக கட்சியில் இணையும் இளைஞர்கள். கட்சி தொடங்கி சில நாட்கள்லேயே இன்ஸ்டாகிராமில் 13 ஃபாலோவர்ஸை கடந்த காக்ரோச் ஜனதா கட்சி. ஏன் இந்த கட்சிக்கு கரப்பாம்பூச்சியோட பேரை வச்சிருக்காங்க? என்ன காரணத்தினால இந்த கட்சியை தொடங்கியிருக்காங்க? எதனால இளைஞர்கள் கொத்து கொத்தா போய் இந்த கட்சியில சேர்றாங்க? இதெல்லாம் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நான் ஜெசோனா. இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பத்தின கருத்து ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா தாராளமா கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா உங்களுடைய கமெண்ட்டை பார்த்துட்டு தான் நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோ இன்னும் பெஸ்ட்டாக எடுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட், இந்த கட்சியோட பெயர் ஏன் காக்ரோச் ஜனதா கட்சி அப்படிங்கிற மாதிரி உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மே 15 புதுடெல்லி உச்சநீதிமன்றத்தில் ஒரு நீதிபதி என்ன பண்றாரு, வழக்கை விசாரிக்கிறாரு. அந்த நீதிபதியோட பேர் பார்க்கும்போது சூரியகாந்த். அந்த வழக்குல அவர் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தப்பு செஞ்ச இளைஞர்கள்லாம் இருப்பாங்களா, தப்பு செஞ்சது வேலை இல்லாமல் இளைஞர், அவர் பொதுவாக என்ன பண்ணுறாருன்னா இப்படிப்பட்ட இளைஞர்கள் எல்லாமே கரப்பாம்பூச்சி அப்படிங்கிற மாதிரி விமர்சிக்கிறாரு. கொஞ்ச நேரத்திலே இது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோசியல் மீடியா எல்லாமே கொந்தளிக்க ஆரம்பிக்கிறாங்க. முக்கியமாக இளைஞர்கள் கொந்தளிக்கிறாங்க. எப்படி வேலை இல்லாத இளைஞர்களை நீங்கள் கரப்பாம்பூச்சின்னு சொல்லலாம், தப்பு செஞ்சவங்களை எப்படி கரப்பாம்பூச்சி சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே பரவலாக பேசப்பட்டுச்சு. இதுதான் இந்த இயக்கத்தோட ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஆகணும். இப்படி இருக்க சூழ்நிலையில ஒரு இளைஞர் காக்ரோச் ஜனதா கட்சி அப்படிங்கிற மாதிரி இந்த கட்சியை தொடங்குறாரு. அந்த இளைஞரோட பேரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அபிஜித் திப்கே. இவர் என்ன பண்ணிட்டு வராரு அப்படின்னு பார்க்கும்போது அமெரிக்காவில் படிச்சுட்டு வராரு. அமெரிக்காவில் கரெக்டாக எங்கன்னா மசாசூசெட்ஸ் மாகாணத்தில் உள்ள பாஸ்டன் பல்கலைக்கழகத்தில் இவர் படிக்கிறாரு. இவர் இதை எப்படி பார்த்தாரு அப்படின்னு பார்க்கும்போது இவர் இணைய வழியாக இந்த மாதிரி சம்பவங்கள்ல பார்க்குறாரு. பார்த்ததுக்கு அப்புறம் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நீதிபதி இந்த மாதிரி இளைஞர்களை இப்படி பேசுறாரு, எப்படி பேசலாம் அப்படிங்கிற மாதிரி இவர் ரொம்ப கோபத்தில் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரப்பாம்பூச்சின்னு சொன்னார்ல, நம்ம இந்த கரப்பாம்பூச்சியை வச்சு நம்ம ஒரு இயக்கத்தை ஓப்பன் பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்காக ஆன்லைன் மூலமா, முக்கியமாக சொல்றேன் ஆன்லைன் மூலமா, அதாவது எக்ஸ்லையும் இன்ஸ்டாகிராம்லையும் காக்ரோச் ஜனதா கட்சி அப்படிங்கிற மாதிரி இந்த இயக்கத்தை தொடங்குறாரு. அதுக்கு பிறகு அவருடைய அக்கௌண்ட் மூலமா என்ன பண்றாரு, நிறைய இளைஞர்களுக்காக நிறைய குரல் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் இளைஞர்கள் என்ன பண்றாங்க, இதை பார்த்துக்கிட்டு இந்த இயக்கத்துல நம்ம சேருவோம், கண்டிப்பா இதை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவர் ஓப்பன் பண்ணி கொஞ்ச நேரத்திலேயே நிறைய பேர் இளைஞர்கள் இவங்க இயக்கத்துல சேர ஆரம்பிச்சிட்டாங்க. சரியா? இப்போ இன்ஸ்டாகிராம் பக்கத்துல பார்க்கும்போது இவர் மே 16 ஓப்பன் பண்ணாரு. இன்னையோட தரப்பு பார்க்கும்போது இவருக்கு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ல மொத்தம் 13 ஃபாலோவர்ஸ் இருக்குது. இவருடைய எக்ஸ் அக்கௌண்ட்டை பார்க்கும்போது இன்னைக்கு சரியா அவருடைய அக்கௌண்ட்ல என்ன காட்டுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்கௌண்ட் வித் ஹெல்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த அக்கௌண்ட்டை மொத்தமாக தூக்கியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். ஆனால் ட்விட்டர் எக்ஸில் அவருடைய அக்கௌண்ட்டை காட்டலை. ஆனால் இவருடைய இன்ஸ்டா ஐடியில் இன்னையோட நிலவரப்படி 13 வச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு இளைஞர்கள் அதிகமாக சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி ஆகணும். சரி, ஓகே, புதுசாக ஒரு கட்சி தொடங்கியிருக்காங்களே, இந்த கட்சிக்குன்னு கொள்கைகள் இருக்குதா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு கேள்வி தோணலாம். ஆனால் இந்த கட்சிக்குன்னு கொள்கைகள் இருக்குது. அது என்ன கொள்கை அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கொள்கை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காக்ரோச் ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்தா எந்த தலைமை நீதிபதிக்கும் ஓய்வுக்கு பிறகு மாநிலங்களவை உறுப்பினர் பதவி அல்லது வேறு எந்த பரிசும் வழங்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவங்களோட முதல் கொள்கையா இருக்குது. ரெண்டாவது கொள்கை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு செல்லுபடியாகும் வாக்கையும் நீக்கினால் அது காக்ரோச் ஜனதா கட்சி ஆட்சியிலேயோ அல்லது எதிர்கட்சி ஆட்சியிலேயோ இருந்தாலும் தலைமை தேர்தல் ஆணையரை பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்ய வேண்டும். குடிமக்களின் வாக்குரிமையை பறிப்பது பயங்கரவாதத்துக்கு சமம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது நல்லா நோட் பண்ணுங்க, இவங்க ஆட்சியில் இருந்தாலும் சரி, இவங்க எதிர்கட்சியா வந்தாலும் சரி, இந்த திட்டம் செயல்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரியா? மூணாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு நாடாளுமன்றத்தின் 33% அல்ல 50% இடஒதுக்கீடு வழங்க வேண்டும். நாடாளுமன்றத்தின் மொத்த இடங்களை அதிகரிக்காமல் இது செய்யப்பட வேண்டும். அமைச்சரவை பதவிகளிலும் 50% பெண்களுக்கு ஒதுக்கப்பட வேண்டும். அதாவது நாடாளுமன்றத்தில் பெண்களுக்கு 50% ஒதுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரியா? அது அவங்களோட கொள்கை. நாலாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம்பானி மற்றும் அடானி ஆகியோர் சொந்தமான எல்லா ஊடக நிறுவனங்களின்
உரிமங்கள் ரத்து செய்யப்பட வேண்டும். உண்மையான சுயேட்சை ஊடகங்களுக்கு வழிவகுக்க வேண்டும். அரசுக்கு சாதகமான ஊடக நங்கூரங்களின் வங்கி கணக்குகள் விசாரிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 5வது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த சட்டமன்ற உறுப்பினரோ அல்லது நாடாளுமன்ற உறுப்பினரோ ஒரு கட்சியிலிருந்து மற்றொரு கட்சிக்கு மாறினால் அவருக்கு 20 வருட கால தேர்தலில் போட்டியிடவோ எந்த பொது பதவியையும் வகிக்கவோ தடை விதிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய கொள்கையும் இதுதான், கோரிக்கையும் இதுதான் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி ஆகணும். இதை அவங்க வெளியிட்டிருக்காங்க அதிகபூர்வமா. கொத்து கொத்தா இளைஞர்கள் ஏன் இந்த காக்ரோச் ஜனதா கட்சியில சேர்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெறும் மீம்ஸுக்காக அப்படிங்கிற மாதிரி கிடையாதுங்க. இளைஞர்கள் மனசுல இருக்கிற விஷயத்துக்காக அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி ஆகணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வரைக்குமே 17% இளைஞர்களுக்கு மட்டும்தான் வேலை கிடைக்குது. நிறைய இளைஞர்கள் படிச்சு முடிச்சுட்டு வேலை இல்லாம லட்சக்கணக்கான இளைஞர்கள் என்ன பண்ணணும்னு தெரியாம திண்டாடிட்டு இருக்கிறாங்க. அதுவுமே அவங்களுடைய ஒரு மன உளைச்சல்ல ஆளாகுது. இப்படி இருக்க சூழ்நிலையில இடையில நீட் எக்ஸாம் எழுதுனாங்க, சரியா? ஆனா வினாத்தாள்கள் குளறுபடி ஆயிட்டு அதனால ரீ எக்ஸாம் வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக மறுபடியும் ரீ எக்ஸாமுக்கு நாங்க சொல்லுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி தப்புகள் நடந்தது எல்லாத்தையுமே தட்டி கேட்கறதுக்காகவும் இதனால தான் ஜென் இசட் இளைஞர்கள் இந்த இயக்கத்துல அதிகமா சேர்றாங்க. இவங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க எல்லாத்தையுமே நம்ம தட்டி கேட்க முடியாது. இந்த மாதிரி மீம்ஸ் கிரியேட் பண்ணி இவங்கள இப்படி தட்டி கேட்டு இவங்கள கிண்டல் பண்ணி இப்படி தான் திருத்தணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க என்ன பண்றாங்க, இவங்களுடைய நோக்கமா இருக்குது. இதனால அதிக இளைஞர்கள் இந்த இயக்கத்துல சேர்றாங்க. இதுல ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கட்சி தொடங்கி கொஞ்ச நாளிலேயே என்ன ஆகுது, நல்ல வைரல் ஆகுது. நிறைய இளைஞர்கள் கொத்து கொத்தா போய் சேர்றாங்க. நிறைய ஊடகங்கள், நிறைய நியூஸ் சேனல்கள்லாம் இது பரபரப்பா பேசப்படுது. சரி, எல்லா நியூஸ் சேனல்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கட்சியில போய் நம்ம என்ன பண்ணுவோம், இவங்கள்ட்ட பேட்டி கேட்போம். என்ன என்ன ரீசனுக்காக இந்த கட்சி தொடங்கப்பட்டுச்சு எல்லாமே டீட்டெயில் கேட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. கேட்கும்போது அந்த கட்சி தரப்புல இருந்து என்ன ரிப்ளை பதில் கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆளும் அரசுக்கு ஆதரவாக ஒருதலை பட்சமாகவும் செயல்படும் எந்த ஊடகத்துக்கு நாங்க பேட்டி கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி இவங்க ஒரு போஸ்ட் போடுறாங்க. என்னுடைய கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காக்ரோச் ஜனதா கட்சி அப்படிங்கிற மாதிரி ஒரு இயக்கம் ஆன்லைன்ல உருவாக்கப்பட்ட ஒரு இயக்கம் தான். குறிப்பா உச்சநீதிமன்றத்துல ஒரு நீதிபதி அவங்கள அந்த வழக்கை விசாரிக்கும் போது இளைஞரை இந்த மாதிரி சொன்னது கரப்பாம்பூச்சி அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டிருந்தார்ல. இதை என்ன பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி தவிர்த்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி ஆகணும். ஏன்னா குறிப்பா அவர் தப்பு பண்ணவங்களும் சரி, வேலை இல்லாம இளைஞர்கள்லாம் இருக்கிறாங்களா அவங்கள எல்லாத்தையுமே சேர்த்து சொன்னதுனால என்ன ஆயிட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய இளைஞர்கள் கொந்தளிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி இளைஞர்களுக்கு 17% தான் வேலையே கிடைக்குது. நிறைய இளைஞர்கள் படிச்சுட்டு என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி, என்ன வேலை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி தவிச்சிட்டு இருக்காங்க. இப்படி இருக்க சூழ்நிலையில கரப்பாம்பூச்சி அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது எல்லா இளைஞர்களுக்கும் கோபம் கண்டிப்பா வரதான் செய்யும். இதனுடைய வெளிப்பாடு தான் இந்த மாதிரி காக்ரோச் ஜனதா கட்சி அப்படிங்கிற மாதிரி ஒரு இயக்கத்தை ஓப்பன் பண்றாங்க. இயக்கத்தை ஓப்பன் பண்ணி எப்போ இயக்கத்தை ஓப்பன் பண்ணாங்க? மே 16ஆம் தேதி ஓப்பன் பண்ணி இன்னைக்கு மே 21ஆம் தேதி ஆகுது. அப்போ எத்தனை நாள் தான் ஆயிருக்குன்னு நினைச்சு பாருங்களேன். அந்த அளவுக்கு கொத்து கொத்தா இளைஞர்கள் அந்த இயக்கத்துல சேர்றாங்க. இப்போ எக்ஸாக்டா இன்னைக்குன்னு பார்க்கும்போது இன்ஸ்டாகிராம்ல மட்டுமே 13 ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க இளைஞர்கள். இப்போ அவங்களுடைய எக்ஸ் தளத்தை இன்னைக்கு எடுத்து பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, அக்கௌண்ட் வித் ஹெல்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. மொத்தமா அக்கௌண்ட்டை முடக்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு அவங்களுடைய மூவ்மெண்ட் எந்த அளவுக்கு இருந்திருக்குன்னு பாருங்களேன். அவ்வளோ இளைஞர்கள் இன்னைக்கு வரைக்குமே கொத்து கொத்தா அவங்க இந்த இயக்கத்துல சேரதான் செய்யறாங்க. முக்கியமா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க இனி எந்த விஷயத்தையுமே விடமாட்டோம், கண்டிப்பா எல்லா விஷயத்தையுமே தட்டி கேட்போம், நாங்க தட்டி கேட்போம், அதுவும் இணையத்துல இப்படி கேலி பண்ணி கிண்டல் பண்ணி கண்டிப்பா கேட்டாதான் இப்படிதான் திருத்த முடியும்னா நாங்க இப்படியே திருத்தியே தீருவோம் அப்படிங்கிற மாதிரி தான் இவங்களுடைய குறிக்கோள் முக்கிய நோக்கமாவே இருந்திருக்குது. சரி, இந்த வீடியோ பாக்குற நீங்க திடீர்னு இணையத்துல இந்த அளவுக்கு இளைஞர்கள் கொத்து கொத்தா இந்த காக்ரோச் ஜனதா கட்சியில சேர்ந்திருக்காங்களே, இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இவங்க நாளைக்கு ஒரு கடைசியில எதிர்க்கட்சியா வருவாங்களா, இல்லனா ஆட்சியை பிடிப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்தையும் கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோல சந்திக்கிறேன். பை.